திறந்தாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் மார்க்சிஸ்ட் கட்சியாக மாதர் சங்கமாக வாயே திறக்கலை. ஆனால் எஸ்எஃப்ஐ போய் போராடிச்சு. எவ்வளோ பெண்களுக்கான கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. நேற்று கூட ஒரு மாணவி கால்கள் முறிக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டது. மார்க்சிஸ்ட் கட்சி வாயே திறக்கலை. பாயிண்ட் அவுட்டுன்னு உட்காந்துக்கிறாங்க. மாதர் சங்கம் வாயே திறக்கலை. அரக்கோணம் மாணவி பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். ஆனால் இவர்கள் வாயே திறக்க மாட்டாங்க. ஏன்னா தோழமை சுட்டலாம், தோழமை இது. இப்படிலாம் மார்க்சிஸ்ட் கட்சி இருந்ததே இல்லை. இன்றைக்கி அதிசயமாக தேர்தல் நெருக்கடி வந்தோன்னே அன்னைக்கு எங்களுக்கு நிர்பந்தம் இருந்தது. என்ன நிர்பந்தம்? இப்போ நான் சொன்ன அதான் நிர்பந்தம். 6 தான் இல்லை போ. அன்றைக்கி உங்களை விட்டால் நான் வேறு நாதி இல்லை, வெளில போனால் மக்கள் நல கூட்டணி. இன்றைக்கி தம்பிக்கிறாப்லையா கட்சி ஆரம்பித்து வச்சுக்கிறாப்புல, வேகமாக ஏங்கிக்கிட்டு இருக்காப்புல. தம்பிக்கிட்ட போனால் முடிஞ்சிச்சு உங்க கதை. நாங்கள் மட்டுமா போவோம்? யாரெல்லாம் நீங்கள் யாருன்றீங்களோ எல்லோரும் போயிடுவோம். திரும்ப வந்துடுவார், சிபிஐ வந்துடும், சிபிஎம் வந்துடும். போர்வால் மட்டும் வரமாட்டார். அவர் அப்படியே அங்கே இருப்பார். உரையில் மாட்டிக்கிச்சு அந்த வாள். அப்போ 3 பேர் வெளியில் போனாங்கன்னா தாவேக்கா ஸ்ட்ராங் ஆகாமல் ஆகாதா? அப்போ வாக்குகள் செதறுமா செதறாதா? செதறினா யாருக்கு லாபம்? அங்கே இருக்கிற அந்த கூட்டணி என்டிஏக்கு லாபம். இந்த பயம் திமுகவுக்கு இருக்குது. முன்ன மாதிரி இவர்களை மேய்க்க முடியாது. அந்த நிர்பந்தம் இருக்குல்ல. விஜயும் பாஜகவை எதிர்க்கிறாரு, சித்தாந்த எதிரின்றாரு. நாங்கள் அங்கேயே போயிடுறோம், நீ அந்த 6 சீட்டையும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு போகிறதுக்கு ஒரு அச்சாரமாக இன்றைக்கி சண்முகம் வாயை திறந்திருக்கிறார்.